வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் என்ன வீடியோ போட்டால் அதிக காசு வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லைவா, ஷார்ட்ஸா, லாங் வீடியோவா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எதுக்கு எவ்வளோ காசு தருவாங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று, எனக்கு பிடிச்ச ரோல் மாடல் ஒரு சேனல் இருக்குது, அவங்கள பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், யூடியூப்பில் பேக் ஒர்க் எல்லாமே மானிட்டேஷன் ஆன பிறகு ஆகிறதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்ஸ் சம்மந்தமாக எல்லாமே நான் பண்ணி தருவேங்க. உங்களுக்கு சந்தேகம் உள்ளவர்கள் யூடியூப்பில் சேனலை ஆரம்பிக்கணுன்னாலும், இல்லை யூடியூப் பற்றி எடிட்டிங் எல்லாமே கற்றுக்கணுன்னாலும் நான் பேமெண்ட்டு வாங்கிட்டு தான் சொல்லித்தரேன். நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் கால் போகாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். எப்படி சொல்லித்தருவேங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். நான் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலியமாக தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் நான் சொல்லித்தருவேன். உங்கள் ஃபோன் அப்படியே எனக்கும் தெரியும், சரிங்களா? பாஸ்வேர்டு மெயில் ஐடி நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். நீங்களும் யார்ட்டையும் நம்பி கொடுத்து ஏமாறாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போமா. இன்றைக்கி வந்து யூடியூப்புக்குள்ளே வர எல்லாருமே ஏதோ ஒரு கனவுகளோடு தான் வருவோம். ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணி சம்பாரிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைகளில் வீட்டுக்குள்ளேருந்து என்ன சம்பாதிக்கலான்னு யோசிப்போம். அதுக்கு நிறைய பெண்கள் இன்றைக்கி செய்கிறது டெய்லரிங், ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே செஞ்சு கொடுக்குற திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் என்னமோ பனியனில் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு வரிகள் வீட்டிலையே. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பூ கட்டி கொடுப்போம் வீட்டிலையே. ஆமாம், இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வோம். இப்போ உள்ள ரீசெண்டாக யூடியூபுங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் இருந்தால் யார் வேணால் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அழகாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் நிறைய அந்த வாட்ச் அவர் இருக்குது, மானிட்டேஷன் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. சேனல் ஓப்பன் பண்ண உடனே பேங்க் அக்கௌண்ட் எப்போ கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர். சேனல் ஓப்பன் பண்ண உடனேலாம் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்க முடியாதுங்க. வீடியோ போடணும். நீங்கள் வீடியோ போடுற வீடியோவை மக்கள் பார்க்கணும். பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் வாட்ச் அவர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது 4000 சேர்க்கணும். சேர்த்தா தான் மானிட்டேஷனே அப்ளை பண்ண முடியும். சரி, மானிட்டேஷன் வாங்கிட்டேன், அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டு எப்போ கொடுக்கணும்? மானிட்டேஷன் ஆன உடனே பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் $10 வந்தவுடனே ஐடி வெரிஃபிகேஷன் வரும். $30 வந்தவுடனே கூகுள் ஆட்சன்ஸில் யூஎஸ் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வரும். எல்லோரும் நினைக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க, அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது இங்கே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போய் மாற்ற முடியாது. அப்படிலாம் இப்போ கிடையாது. ஃபஸ்ட்டு $10 வந்த உடனே ஐடி வெரிஃபிகேஷன் தான் வருது. ரெண்டாவது $30 வந்த உடனே பார்த்திங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் வெரிஃபிகேஷன். இப்படி ஒவ்வொரு பொசிஷனாக டாலர் வர வர தான் ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக தான் பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ எதுக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறத சட்டுன்னு சொல்கிறேன். மறக்காமல் அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். லைக் போடலை அப்படின்னா ஹைப் பாயிண்ட் கொடுக்க முடியாது. லைக் போட்டிங்கன்னா ஹைப் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். அதை தொட்டிங்கன்னா எனக்கு ஹை பாயிண்ட் வரும். அது மூலிமா அந்த வீடியோ கொஞ்சம் 4 பேருக்கு 5 பேருக்கு போய் எக்ஸ்ட்ரா போய் சேரும். சரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் போடுற ஷார்ட்ஸு ஃபீடில் வந்து வரும். ஷார்ட்ஸு ஃபீடில் எப்படி வரும்னா, நீங்கள் தள்ளும்போது ஸ்வைப் பண்ணி பார்க்குறீங்கள, ஒரு ஷார்ட்ஸ் ஓடுது, டக்குன்னு அந்த ஷார்ட்ஸை தள்ளி விட்டு அடுத்த ஷார்ட்ஸ் வந்து நிற்கும். அது நின்ன வேகத்துக்கு மறுபடியும் தள்ளி விடுவீங்க. இப்போ ஒரு ஷார்ட்ஸை யாருமே முழுசாக பார்க்காம இப்போ தள்ளி விட்டாங்கன்னா, அவங்க தள்ளி விடுறதுமே கவுண்டிங்கில் தான் சேரும். அது பேர் எங்கேஜ்டு வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மி காசு. ஷார்ட்ஸுக்கு எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது 1K வியூஸ் போனால் $0.01 ஒரு பாயிண்ட். அதாவது $1 கிடையாது, அது ₹1 கிடையாது, அது 0.01னா அதோட மதிப்பை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க. $0.01 நம்ம ஊர் காசுக்கு ஒரு $2 3 வெறும் $2 3 ஒரு ஷார்ட்ஸுக்கு அவங்க செலவு பண்ணுறது. அதே இது லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் போட்டிங்கன்னா 3 விளம்பரம் கொடுப்பாங்க. மிட் ரோல், எண்ட் ரோல், ஸ்கிப்பபிள் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட், இந்த மாதிரி நிறைய இருக்குது.
ஸ்கிப்பபிள் ஆடுனா ஸ்கிப் ஆடுன்னு வரும், அந்த மாதிரி வந்துடும். நான் ஸ்கிப்பபிள் ஆடுனா வீடியோ போட்டவுடனே ஸ்கிப் ஆகாமல் 2 வீடியோ வரும். அந்த 2 வீடியோ முடிஞ்சால் தான் வீடியோவே ஆன் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி மிட் ரோல் ஆட் அப்படின்னா வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு விளம்பரம் வரும். எண்ட் ரோல் ஆடுனா வீடியோ முடிய போகும்போது ஒரு விளம்பரம் வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறது. நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் சேனலுடைய நீங்கள் போடுற வீடியோவுடைய ரெவென்யூ வந்து அதிகமாகும். ஆர்பிஎம் சிபிஎம்னு சொல்லுவாங்க. ஆர்பிஎம் சிபிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஎம் இப்போ வந்து ஆர்பிஎம்னா இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவுக்கு 1K போனால் யூடியூப்புக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? நீங்கள் போடுற ஒரு வீடியோ 1K போகுது அப்படின்னா அதுக்கு யூடியூப்புக்கு கூகுளில் இருந்து ஒரு சம்பளம் வரும். 150 ரூபா தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? 150 ரூபா ஒரு வீடியோவுக்கு யூடியூப்புக்கே சம்பளம் யார் கொடுப்பாங்கன்னா கூகுளில் இருந்து கொடுப்பாங்க. கூகுளில் இருந்து 150 ரூபா யூடியூப் வாங்கிக்கிறோம். ஆர்பிஎம் சிபிஎம்ங்கிறது ஆர்பிஎம் வந்து இவ்வளோ வாங்கிக்கிறோம். இப்போ சிபிஎம் யூடியூப் வாங்கின சம்பளத்துலேருந்து உங்களுக்கு கமிஷன் கொடுக்கும். 1Kவுக்கு அவன் வாங்குறது 150 ரூபாயா இருக்கும் யூடியூப்காரன், உங்களுக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா அப்படி தான் கொடுப்பான். 100 ரூபா எங்கே போகுதுன்னா யூடியூப்காரனுக்கு தான் போகும். அப்போ நீங்கள் போடுற வீடியோவுடைய முழு சம்பளமும் உங்களுக்கு வராது. யூடியூப்காரனுக்கு கமிஷன் முக்கால்வாசி போயிட்டு காவாசி தான் உங்களுக்கு வரும். இதில் லைவுங்கிறது ரொம்ப 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 மோசம். லைவ் நினைக்கிறாங்க லைவ், அப்போது வீடியோ 1K தானே போகுது, லைவ் போட்டால் நிறையக்கே போகுதுல, அப்போ அதில் சம்பளம் அதிகம் வரும்ல அப்படின்னு. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. லைவுங்கிறது அப்போதைக்கு நீங்கள் போடுறீங்க, அவ்வளோதான். ஆனால் வீடியோங்கிறது நீங்கள் போட்டு முடித்து எத்தனை நாள் ஆனாலும் அதை யார் வேணால் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். ஒரு விளாக் மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு வேணால் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு லைவுங்கும்போது நீங்கள் உட்காந்து வெறும் கமெண்ட் படிக்கிறத யாரும் திரும்பி வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கான ரெவென்யூவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் வரும். அதில் ஒரு மேட்டரும் கிடையாது. இந்த மெம்பர்ஷிப் லைவுங்கிறத வந்ததுக்கப்புறம் தான் அந்த லைவுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. இல்லாட்டி முன்னாடிலாம் லைவுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க பார்க்குற வேலை, ஒரு கோவில், ஒரு போகிற இடங்கள் நிறைய காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாம் உட்காந்து கமெண்ட் மட்டும் தான் படிக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கமெண்ட் மட்டும் படிக்கிற இந்த லைவு திருப்பி யாராவது போய் பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு நாள் வேணால் பார்ப்பாங்க. இப்போ இதுவே நான் என்னுடைய தர்ம சுந்தர் ஃபேமிலியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட விளாகு இன்றைக்கும் வியூஸ் போகுது. அதுதான் யூடியூபோடைய மகிமை, லாங் வீடியோவுடைய மகிமை. அதனால் ஷார்ட்ஸ் போடுறது சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வரும். ரெவென்யூ ரொம்ப லோவாக தான் வரும். லட்சக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் போச்சுன்னா உங்களுக்கு ஏர்னிங் வர வாய்ப்பு இருக்குது. இந்த 1K 2Kலாம் வேஸ்ட்டு. அதே மாதிரி லாங் வீடியோ வந்து நீங்கள் எப்போ போட்டாலும் அது ஒரு டைமண்ட் மாதிரி, பொக்கிஷன் மாதிரி. நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் அழகாக வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் வைரல் ஆகும். யூடியூப்பில் லாங் வீடியோ சொல்கிறேன். லைவு இருக்குதுலே வேஸ்ட்டு. லைவ் ஒன்று தான். போட்டு காசு வரலன்னு உட்காந்துருக்காதீங்க. லைவுக்கெலாம் காசு வராது. இன்னொன்று முக்கியமானது போஸ்ட்டு. கம்யூனிட்டி போஸ்ட்டே மானிட்டேஷன் வாங்கலாமான்னு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, டவுட்டு கேட்க வந்தவங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறது ஒரு அறிவிப்பு பலகை, அவ்வளோதான். அது வந்து உங்கள் இப்போ ஒரு போஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த ஒரு 2-3 நாள் கொண்டு போய் காட்டுமே தவிர அது லைஃப் டைம்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ எல்லாம் நல்லா விளக்கமாக புரிஞ்சுருப்பீங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹை பாயிண்ட் கொடுங்க. டாட்டா பாய். நம்பர் கமெண்ட் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.